वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। प्रपद्ये निरवध्यानां निषद्याङ्गुणसम्पदां चरणं भवपीतानां षडगोपमुनीश्वरं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। பவித்ரோத்சவ விதி. அகிலஹேய பிரத்யநீகனாய் ஸ்ரீ வைகுண்டத்தில் எழுந்தருளிருக்கும் பரவாசுதேவனின் முகோதிதமான ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தில் பவித்ரோத்சவ விதி. பவித்ரோத்சவ ஆவசியகத்வம். பவித்ரங் கர்மஹீனே து நித்யபூஜா வினஸ்யதி நித்யபூஜா விநாசேது ராஷ்டிரக்ஷயமுவாப்னுயாத் தத்கிராமே நிதனம் யாதி தத்ஸ்தானம் நாசனம் பவேத் தஸ்மாத் சர்வப்பிரயத்னேன பவித்ராரோபணம் சரேத். அனிருத்த சம்ஹிதை 24வது அத்தியாயம். எம்பெருமானுக்கு பவித்ரோத்சவம் பிரதானமானது. இந்த பவித்ரோத்சவம் செய்யாவிட்டால் திருவாராதனம் நிஷ்பலமாகும். தேசத்திற்கு க்ஷயம் உண்டாகுவதால் கிராமத்தில் தனநாசனம் ஏற்படுகிறது. பவித்ரோத்சவம் செய்வதால் இந்த கர்மத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். பவித்ர சப்த நிர்வச்சனம். பதனாத் திராயத்தே தஸ்மாத் பவித்ரம் பரிகீர்த்திதம். அனிருத்த சம்ஹிதை 24வது அத்தியாயம். இந்த கர்மமண்டலத்தில் இருந்து இந்த ஜீவனை உஜ்ஜீவக்க செய்வதால் பவித்ரம் என்று கூறப்படுகிறது. பவித்ரோத்சவ கால நிர்ணயம். வருஷே வருஷந்து கர்த்தவியம் பவித்ராரோபணம் பரம் ஸ்ராவண்யஸ்ய சிதே பக்ஷே அதவா கிருஷ்ணபக்ஷகே மாசி பாத்ரபதே சைவ அதிஜாஸ்வமயுஜே ததா. கார்த்திகே சுக்லபக்ஷே து கர்க்கடஸ்ய திவாகரே துவாதஸ்யாம் வாசுதேவஸ்ய பவித்ராரோபணம் பரம். மார்க்கண்டேய சம்ஹிதை 13வது அத்தியாயம். ததுத்தராயணேதிதே சாதுர்மாஸ்யஸ்ய மத்யதः குர்யாத் சுபதினே விப்ர சர்வதோஷ விவர்ஜிதே காலேபி த்ரிவృதாத் ப்ரோக்தः சாதுர்மாஸ்ய பலத்ரக்ஷிதः ஆஷாடா பஞ்சதசைஸ்து யாவத்வை கார்த்திகைஸ்ய ச சம்பூர்ணச்சந்திரதிவசம் தன்காலம் சந்திரமான்விதம். ஆகர்காடகே சங்கிராந்தே துலாபோகக்ஷயாவிதிः காலந்தமஷ்டபக்ஷஞ்ச மத்தியமம் संयुतम एकादशान्तिवान्तोयः चातुर्मास्य फलत्रक्षितः காலந்து வைஷ்ணவம் வித்தி உத்தமம் சர்வசித்திதம். பவித்ரோத்சவ காலம் என்பது ஆஷாட பட்சத்திலிருந்து கார்த்திகை பட்ச சாந்திரமான முறைப்படி எடுத்துக்க வேண்டும். அந்த சமயங்களில் ஆணி சங்கிரமத்திலிருந்து ஐப்பசி மாதம் வரையில் அஷ்டபக்ஷமாகும். இந்த 4 மாதங்களை வைஷ்ணவ காலம் என்பதால் பவித்ரோத்சவம் உத்தமமாகும். பிரைவேட்டு காலம் என்பது வருஷ காலம் என்னப்படும். இந்த வருஷ காலத்தில் தாமரை, அல்லி, வனம், உத்தியானம், வயல், இலை போன்றவைகள் எல்லாமும் சமிருத்தியாக இருப்பதால் பவித்ரகங்கிருதம் விஷ்ணோர் அந்தராந்தஸ்ய அதிதிஷ்டிதம் தஸ்மாத் யத்யேன தத்குர்யா சாதுர்மாஸ்யஸ்ய மாஸ்யஸ்ய மத்யதः. பார்மேஸ்வர சம்ஹிதை 22வது அத்தியாயம். எம்பெருமானுக்கு இக்காலத்தில் 12வது அத்தியாயம். எம்பெருமானுக்கு இக்காலத்தில் சந்துஷ்டி ஏற்பதால் சாதுர்மாசிய சமயத்தில் பவித்ரோத்சவம் செய்வது உத்தமம். மாசம் ஸ்ராவணம், ஆஷாடம், பாத்ரபதம், ஆஸ்வேஜம், கார்த்திகம், சுக்லபக்ஷ பர்யந்தம். திதி துவாதசி, தசமி, பிரதம, பௌர்ணமி, பஞ்சமி, ஏகாதசி, த்விதீயா திதி உத்தமம். நக்ஷத்திரம் ஸ்ரவணம், புஷ்யம், ரோஹிணி, ரேவதி, பரணி, அஸ்தம், புனர்வசு. இந்த நட்சத்திரங்களே பவித்ரோத்சவம் செய்வது உத்தமம். பவித்ர நிர்மாணம். பிரதமம் தர்பசூத்திரந்து பட்டசூத்திரமதப்பரம் திருத்தீயம் க்ஷௌமசூத்திரந்து பத்மசூத்திரமதப்பரம் கார்பாசூத்திரமதவா வேத்ரசூத்திரமதப்பரம் கன்யயா கிருதசூத்திரந்து நாரீனாந்து பதிவிரதா விதிஷி சாதுஷீலாபா நத்துஷீலா கதாச்சனா. தர்ப கயராலோ, பட்டையான கயிறாலோ, பட்டு கயிறாலோ, தாமரை கயிறாலோ, நூல் கயிறாலோ, வேத்திர கயிறாலோ 4 விதமான சூத்திரங்களை கொண்டு பவித்ரம் செய்வது உத்தமம். தாமரை
பவித்ர கிரந்த நிர்மாண விதி கிரந்திததா பவித்ராணம் திவ்யை கஸ்தூரிகாதிபிः மணிமுக்தா பிரபாலாத்யைः ரத்னைश्चापि यथा वसु लोहितैः कलदूतैश्च स्थूलैर्वा तदसन्निधौ पूरयित्वा दृढं बद्ध्वा ग्रन्थिस्थं तन्तुरज्जुभिः ग्रन्थया शङ्कुसंस्थान समानकृतयोत्तव धात्रीफलसमाकार्य मुक्तादिसन्निभ யத்வா முக்தாதி சன்னிபா. பவித்திர கந்தங்களை கஸ்தூரி போன்ற திரவியங்களை மணிமுக்து ரத்னங்கள் லோகங்கள் இவைகள் பவித்திர சூத்திரத்தோடு சேர்த்து சங்கத்தின் அளவிலோ இழந்த பலத்தின் அளவிலோ அல்லது முத்தின் அளவிலோ பவித்திர கிரந்தையை செய்ய வேண்டும். பஞ்சவர்ண சமாயுக்தம் அடியா நடியா பஞ்சவர்ண சமாயுக்தம் பஞ்சயஷ்டி சமன்விதம் பவித்ரம் சோத்தமங்கேயம் யஷ்டித்ரய சமன்விதம் பவித்ரம் மத்தியமம் புரோக்தம் அதமம் தேகயிஷ்டிகம் வித்தானுசராத் துஷிகம் குர்யாத் தேசிகோத்தமா. ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை 42வது அத்தியாயம். பஞ்சவர்ணங்களில் கூடிய 5 வளையம் பவித்திரம் உத்தமமாகும். 3 வளையமுடைய பவித்திரம் மத்தியமமாகும். 1 வளையமுடைய பவித்திரம் மத்தியமமாகும். ஆச்சாரியன் தன் சக்தியினால் ஒரு வளையமுடைய பவித்திரம் அதமமாகும். அதனால் ஆச்சாரியன் தன் சக்தியினால் 1 வளையமுடையோ இல்லாட்டி 3 வளையமுடைய பவித்திரம் செய்ய வேண்டும். பவித்திர சங்கிய பேதானாம் தசதானி பதாமிதே பிரமாணங் கிரந்தி சம்யாயம் ததலங்காரயம் ததா உத்தமம் மத்தியமம் ஞேயம் கிரீட்டாக்வயம் அனந்தரம் ஸ்ரீவத்சங் கௌஸ்துபஞானம் வனமாலாக்வயம் ததா. பவித்திர பேதம் ஜான்வந்தம் வனமாலேதி நாபியந்தம் கௌஸ்துபஸ்மிருதம் வக்ஷஸ்தலாந்தம் ஸ்ரீவத்சம் கிரீட்டாக்கியம் சிரஸ்திதம் தேவீனாஞ்ச ஸ்ரீயாதீனாம் பவித்திரம் பத்மசம்யுகம் பவித்திரமன்யதேவானாம் சுதர்சனமிதீரிதம் துவாரதோரண கும்பானாம் பவித்திரம் சங்குசம்யகம் குண்டானாம் குண்டமானாம் ஸ்யாத் பேதினம் தத்பிரமாணகம் விமானபீட்டயானானாம் தத்தன்மானம் பவித்ரகம் பிரபாதூபாதிபாத்திராணாம் व्यजनं छत्रयोस्तथा चामराणाञ्च घण्टाया पादुकाध्वजदण्डयोः तत्तन्मानं पवित्रं स्यात् देवमन्यस्य कारयेत् आचार्याणां यतीनाञ्च विजातीनां सुलक्षणं पवित्रं चो नाभिपर्यन्तं मन्वेषां स्तनमात्रकं मानुषाणां पवित्रं तु चक्रमित्याभिधीयते पवित्रमित्याचारः कुर्याद्वा शिल्पिनापि वा पवित्रनामानि सूत्र संख्या ग्रंथि संख्या अधिवास पवित्रम 108 सूत्र संख्या 32 ग्रंथि संख्या मंडल पवित्रम वाक्यम 400 सूत्र संख्या 400 ग्रंथि अडियन अडियन பத்ம பவித்திரம் 300 சூத்திரங்கள் 200 கிரந்தி சங்கியை. நாபி பவித்திரம் 108 32. ஹிருதய பவித்திரம் சூத்திர சங்கியா 80 கிரந்தி சங்கியா 25. ஜங்க பவித்திரம் 108 சூத்திர சங்கியா 32 கிரந்தி சங்கியா. உத்தம பவித்திரம் ஜானு பரியந்தம் 400 சூத்திரங்கள் 108 கிரந்திகள். மத்தியம ஊருத்யாம் பரியந்தம் 300 சூத்திரம் 80 இது. அதம பவித்திரம் நாபி பரியந்தம் 200 சூத்திரங்கள் 60 கிரந்தி. கிரீட பவித்திரம் 100 சூத்திரங்கள் 32 கிரந்தி. ஹார பவித்திரம் 300 சூத்திரங்கள் 28 கிரந்தி. ஸ்தன பரியந்தம் 200 அதுக்கப்புறம் 32 கிரந்திகள். வனமாலா பவித்திரம் 1008 சூத்திரங்கள் அநேகமான முடிச்சு. பிரபா பவித்திரம் 108 சூத்திரங்கள் 22 கிரந்தி. பரதந்திர பிம்பானாம் பவித்திரம் உத்தமாதித்ரயம். ஸ்ரீயாதீனாம் பவித்திரம் 108 70. குண்ட மேகல பவித்திரம் உத்தமம் 25.
மத்தியமம் 27 உத்தமம், 25 மத்தியமம், 22 அதமம், அநேகமான கிரந்திகள். சுக்ஷ்ருவ பவித்திரம் 25 பவித்திரம் சூத்திரங்கள், அநேகமான முடிச்சு. கண்ட தூபா தீப அர்க்யாதி பாத்திராணாம் பவித்ரா 108 சூத்திரங்கள், அநேக கிரந்தி, 12 அங்குலம். அனந்த கருட விஸ்வக்ஷேன அஷ்டதிக்பாலக துர்கா ஷண்முக விநாயக ருத்ர பரிவாரேஷு பவித்ரா 108 சூத்திரங்கள், 32 கிரந்தி. சண்டாதி துவாரபாலகருடைய பவித்திரம் 22 சூத்திரங்கள், அநேகமான முடிச்சு கிரந்தி. ஆச்சாரிய யதீனாம் பவித்ரா 108 சூத்திரங்கள், 30 கிரந்தி. ரித்விஜானாம் பூஜாகானம் பிராமணானாம் 82 சூத்திரங்கள், அநேகமான முடிச்சு. ராஜா க்ஷத்ரியானாம் 108 அநேகம். அனுபஜீவனாம் பரியந்தம் நாபி பரியந்தம் 81 சூத்திரங்கள், அநேகமான முடிச்சு. வைசியானாம் உபவீத ரூபேண தாரணம் 24 சூத்திரங்கள், அநேகமான கிரந்தி. இந்த கிரமத்தில் எம்பெருமானுக்கு பவித்திரங்களை நிர்மாணிக்க வேண்டும். ஜான்வந்தம் வனமால பவித்திரம், நாபியந்தம் கௌஸ்தப பவித்திரம், வக்ஷஸ்தலாந்தம் ஸ்ரீவத்ச பவித்திரம், சிரப்பவித்திரம் கிரீட பவித்திரம், தேவீனாஞ்ச ஸ்ரீயாதீனாம் பத்ம பவித்திரம், அந்நதேவதா பவித்திரம் சுதர்சன பவித்திரம், துவாரதோரண கும்பானாம் சங்கு பவித்திரம், குண்டவேதிக விமான பீட்டவான பிரபதூபதீப அர்க்யாதி பாத்திராணாம் யஜ சத்ர சாமர கண்ட பாதுகா துவஜ தண்ட பவித்திரம் வஜ்ர பவித்திரம். ஆச்சாரிய யதி மனுஷ்யானாம் பவித்திரம் சக்கர பவித்திரம். பவித்ர அதிதேவத ஸ்ரீவத்ச பவித்திரம் மகாலட்சுமி. கௌஸ்துப பவித்திரம் மதுசூதன. வனமால பவித்திரம் துளசி. விமான பரிவார தேவானாம் சுதர்சனம். துவாரதோரண கும்பானாம் சங்கு. மானுஷானாம் பவித்திரம் வஜ்ரஹ. பவித்ராணாம் ஷாட்புண்யத்வம். ஞானரோகாபரர்த்தந்து யுக்தம் காரியேஸ்து வீர்யஜைஹி. தேஜசைராவృతం மந்திரை பலேனாவா சிதம் பரி. ஐஸ்வர்யமுபசாரேது சம்பதோ சக்திதோக்வயம். ஏவம் பவித்ரம் தாவத் பரிஜ்ஞாத்தம் ஜகத் பிரபோ. ஞானம் சக்தி ரூபத்தில் இருக்கிறது, பக்தி ரூபத்தில் இருக்கிறது. சக்தி சர்வோபக்தமாக இருக்கு. பலம் பவித்திர மாலை பலமாக உள்ளது. ஐஸ்வர்யம் உபசாரமாக இருக்கிறது. வீரியம் காரியமாக இருக்கிறது. தேஜா மந்திரமாக இருக்கிறது. சதுஸ்தானாராதன உத்தமாதி பேதா. சதுஸ்தானாசு தேவஸ்ய பூஜா சம்க்யாம் இமாம் ஸ்ருணு. சதோத்திர சஹசிரம் வா சப்த்யுத்தர ஷட்சதம் அதவா பூஜனம் குர்யாத் ஷட்டுத்தர சதத்ரயம். விசிருச்சாவபுருதினம் யாவதுத்சவவாசரம். விசிருஜ்யாவபுருதினம் யாவதுத்சவவாசரம் தாவத்தினானாம் பூர்வோக்தः பூஜனந்தே சமங்குருஹு. பூர்வோக்த பூஜனந்து சமங்குருஹு. விபுஜ்ய குர்யாத் பூஜாம் வை சாநித்யாதிக சித்தயே. கும்பமண்டலயோः பிராத்தர்மத்தியாஹ்னே ஹரிமர்ச்சயேத். ராத்திரிர்வக்னேஷு பூஜா சாத்விபவே சத்யயாம் விதியே. பிம்பமாத்திரஸ்ய வா குர்யாத் ஷட்யுத்தரத்ரயசதம். அந்யேஷாங் கும்பசக்ராப்ஜி வன்னிஸ்தானம் தினே தினே. ராத்திரிர்மத்தியாஹ்னே சைவ காலயோ பூஜனம் சரேத். ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை 42வது அத்தியாயம். எம்பெருமானுக்கு பவித்ரோத்சவத்தில் சதுஸ்தானாராதனம் உத்தமம். இதில் 1100 ஆராதனம் பண்ணால் உத்தமமாகும். 670 ஆராதனம் பண்ணால் மத்தியமமாகும். இல்லை அடி எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது. 360 ஆராதனம் அதமமாகும். அதனால் இந்த பெருமாளுக்கு சதுஸ்தான சாநித்தியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சதுஸ்தானத்தை செய்ய வேண்டியதாக சொல்லுகிறது. பிராத்தா கும்பமண்டலம், மத்தியாஹ்னே பிம்பம், ராத்திரி அக்னி. திருவாராதனங்களை இவ்வாறு பிரித்து செய்யணும். ஒரு கால் செய்யாவிட்டால் 360 ஆராதனமான செய்ய வேண்டியது. சதுஸ்தானஸ்ய உத்தமாதிபேதா. கும்பமண்டல பிம்ப அக்னி சதுஸ்தானம் உத்தமம். கும்பமண்டல அக்னி மத்தியமம். கும்ப அக்னிம் வா பிம்பம் அக்னிம் அதமம். பவித்ரோத்சவ பலம். சர்வசக்திகரம் சர்வே முக்கிய சாதனம் உத்தமம். ராஜ்ஞோ ராஷ்டிரஸ்ய சுகதா ஆயுராரோக்கிய வர்தனம்.
பிரஜானாம் வாசுதேவஸ்ய பவித்ராராதனம் பரம் பவித்ராராதனம் விஷ்ணு ஸ்ரத்தயாச்சி கரோத்தியா சயாதி பிராமணஸ்தானம் விஷ்ணுஸ்தாயுச்சமுத்தமம் சர்வபாப நிர்முக்தः சர்வதுக்க விவர்ஜிதः விசேஷவச்சனம் வாக்கியம் ஸ்ருணுகுக்கியம் மகாமுனே யதாஸ்வமேதாம் விப்ராணாம் ராஜசூயஞ்ச புப்ருஜம் யதா ஸ்வதா பித்ருணாஞ்ச சுராணாம் அமிர்தம் யதா நராணாம் ஜாஹ்னவீதோயம் தேவானாம் அர்ச்சிதோத்ததா ததா ஹி தேவதேவஸ்ய பவித்ராராதனம் பரம். திருப்பவித்ரோத்சவம் செய்வதால் ராஷ்டிரம் பிரஜாக்களை எல்லாம் சுகமாக ஆயுராரோக்கியம் அபிவர்த்தனம் ஆகும். எவன் ஒருவன் பவித்ரோத்சவனை ஸ்ரத்தையுடன் செய்கிறானோ அவன் விஷ்ணு சாயுஜ்யத்தை அடைகிறான். அஸ்வமேத யாகம் பிராமணனுக்கு எப்படி பிரதானமானதோ பிராமணனுக்கு ராஜசூயம், க்ஷத்ரியனுக்கு பித்ருகளுக்கு ஸ்வதா, தேவதர்களுக்கு அமிர்தம், மனுஷர்களுக்கு கங்கை, தேவதர்களுக்கு அச்சுதன், இவைகள் எல்லாம் எப்படி உத்தமமாக உள்ளதோ எம்பெருமானுக்கு திருப்பவித்ரோத்சவம் உத்தமம். பவித்ராராதனம் பலம். பவித்ராணி தே சர்வாணி பக்தேபியோ தாபயேத்ரமே தாரயந்தி பவித்ரஜ ஏ பக்தாக ஸ்ரத்தயான்விதாக தேபி நிர்தூய பாபானி மோதந்தே திவிதேவவத். எவன் ஒருவன் இந்த பவித்திரத்தை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் கொண்டுள்ளானோ அவன் பாபங்களிலிருந்து விடப்பட்டு பூலோகத்தில் தேவர்கள் போல் இருப்பான். அடியன் உண்டடி புரியாத அவபிருத்தத்தின் புரியாத அவபிருத்த தினன் போட்டிருந்தாடி.